இதைத்தான் நான் நெடுவராக இப்பொழுது சொல்கிறேன். தனி மனிதனை மேலாக்குகிற சமயங்கள் தான் உலகம் பூராவும் உள்ளன. இந்த சங்கிகள் இஸ்லாத்தை பற்றி வெறுப்பு பிரச்சாரங்களை பரப்புகிறார்களோ இல்லையோ, இறப்புக்கு பிந்தி ஒரு வாழ்க்கை உண்டு, மறுமையை ஏத்துக்குதுங்களா? இறப்புக்கு பிந்தி ஒரு வாழ்க்கை உண்டு, மறுமையை ஏத்துக்குதுங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறோமோ இல்லையோ, ஆனால் அங்குள்ள மாற்று மத சொந்தங்கள் இஸ்லாத்தை படித்து விளங்கி அவர்கள் புத்தகம் போட்டு அல்லாஹ் உருவாக்கிய அழகிய சமூகம் சொல்லி பல கருப்பையா அவர்கள் புத்தகத்தை போட்டு காரைக்குடிக்கெலாம் வந்தார். அப்போ அதை இன்றைக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகுது. அந்த புத்தகம் சேல்ஸ் ஆகக்கூடிய அளவிற்கு, அதிகமான மக்கள் வாங்கி படிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய அருளால் பகிரங்கமாக அல்லாஹ் உருவாக்கிய அழகிய இந்த சமூகத்தை பற்றி அவ்வளவு அழகாக அவர் தன்னுடைய புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். அவருடைய அந்த காணொலியை தான் சுவாரஸ்யமான அந்த காணொலி, அந்த அவருடைய பேச்சு எப்படி இந்த திருமறை குரானை விளங்கி இருக்கிறார், இந்த மார்க்கத்தை இந்த சமூகத்தை பற்றி எப்படி புரிந்திருக்கிறார், அவர் டெலிவரி பண்ணக்கூடிய விதம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிற வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதற்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் படிக்கிறாரோ இல்லையோ பாருங்கள், அவர் படித்ததை இஸ்லாமியர்கள் வாங்கி படியுங்கள். இஸ்லாத்தை தான் நம்ம சரியாக படிக்கலை, அவர் புரிஞ்சு எழுதியிருக்காருல. நம்ம இத்தனை வருஷமாக இஸ்லாமியராக இருக்கோம்ல, 20 வருஷமாக இருக்கும், 40 வருஷமாக இருக்கும், பரம்பரையாக இருக்கும், பாரம்பரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மாறுதட்டி கொள்ளக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு இஸ்லாத்தை இதுக்குன்னு டயத்தை ஒதுக்கி படித்து அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னாக்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அதில் சில புரிதல்களும் அவர் புரிஞ்ச அளவுக்கு எழுதியிருக்கிறாரு. தர்காவை பற்றியெல்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு. நல்லிணக்கத்துக்கு இணக்கமாக தர்காவை பற்றி சொல்லியிருக்கிறாரு, அல்லாஹ்வையும் பற்றி சொல்லியிருக்கிறாரு, இணையைப்பை பற்றி சொல்லியிருக்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லியிருக்கிறார். வரிசையாக அந்த வீடியோக்களை நம்ம பார்ப்போம். நல்லது செய், நல்லவனாக இரு, நீ செய்கின்ற புண்ணியங்களுக்குரிய பலனை இன்னொரு வீட்டுலகில் பெறுவாய். ஆகவே எல்லாமே ஏற்றுக்கொள்கிறார், அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் தீர்ப்பு நாள் என்று சொல்வார்கள். நாம் செய்த வினைகளுக்கு ஏற்ற பலன்களை அடைவோம் என்று சொல்வோம். வினைக்குரிய பலனை தானே தரும் என்று சொல்லுகின்ற பௌத்தம் சமணமும் உண்டு. அதை கடவுள் தருவார் என்று சொல்கிற சைவம் வைணவமும் உண்டு. நம்முடைய சைவத்தில் கடவுள் தான் அதை தருகிறார். நாம் செய்த வினைகளை நம்மோடு இணைப்பவன் இறைவன். அது நம்முடைய சமயத்தின் போக்கு. ஆகவே அங்கே அவர்களுக்கு தீர்ப்பு நாள், ஜட்ஜ்மெண்ட் டே. அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில் அவனவன் செய்த வினைகள் அவனை கொண்டே சொல்ல வைக்கப்படும். பிறகு அதற்குரிய தீர்ப்பு அவர்களுக்கு வழங்கும். நபிகள் விடாமல் சொல்லுகிறார், நபிகளிடம் அல்லாஹ் சொல்லுகிறார், நான் ரொம்ப அருளுடையவன், அன்புடையவன், அதே சமயத்தில் தீர்ப்பு நாளுக்கு அதிபதி என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் தத்துவார்த்தமாக இந்த பேட்டி அமைய வேண்டும் என்று சொல்கின்ற காரணத்தினால் சொல்லுகிறேன். உலகத்திலேயே ஒவ்வொரு மதமும் தனி மனிதனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டவைதான் அவ்வளவு மதங்களும். இஸ்லாம் மட்டும் தனி மனிதனை மேம்படுத்துவதோடு அவன் ஒரு கூட்டமாக சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை குறியாக கொண்ட மதம். ஆகவே இந்த புத்தகத்தில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மற்றவனெல்லாம் உதிரியாக தனித்தனியாக நிற்பான், கூட்டமாக இணைக்க வேண்டும். காந்தி போன்ற மனிதர்கள் இணைக்க முடியும் என்பது வேறு. இஸ்லாம் இயல்பாகவே கூட்டமாக உள்ள ஒரு மதம். நபிகளுடைய நோக்கம், அவரை போல ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் ஆர்கனைசர், ஒரு ரிலீஜியஸ் லீடரில் நபிகளை போல் யாருமே கிடையாது. பள்ளிவாசல் தொழுகை இயற்கையாக நடக்கிறது. வீட்டில் நடந்தாலும், ஒட்டகத்தின் மீது நடந்தாலும், எங்கு நடந்தாலும் ஒரே பலன் தான். ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு பாங்கு சொல்லப்படுகிறது. 5 நேரம் தொழவாருங்கள், அல்லாஹு அக்பர், தொழவாருங்கள் என்று அழைப்பது 3 முறை தொழவாருங்கள் என்று அழைப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாவே பெரியவன், வாருங்கள் என்று அழைப்பார்கள். அப்படி அழைத்து ஒரு இடத்தில் கூட்டி அவர்களை தொழ வைப்பதனுடைய நோக்கம் அங்கே இல்லை. அல்லாஹ் எங்கும் இருக்கிறார். அது ஒரு ஒற்றுமைக்கான இடம். முகமதுவையும் அகமதுவையும் ஒன்று சேர்க்க வேண்டும். பாங்கு சொல்லி குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்று சேர்க்க வேண்டும். அதனாலதான் 5 முறையும் பாங்கு சொல்லப்படுகிறது. தொழவாருங்கள் என்று பள்ளிவாசலுக்கு அழைப்பதின் நோக்கம் இவர்களை ஒன்றாக ஒரு கூட்டமாக, உம்மாவாக, அவர்கள் சொல்கிற சொல் உம்மா என்றால் ஒரு சமூகம், சொசைட்டி, ஒரு கூட்டம். ஆகவே நபிகளை பின்பற்றுகிறவர்கள், நபிகளை இறுதி தூதர் என்று நினைக்கின்றவர்கள், அல்லாஹ்வை வழிபடுகின்றவர்கள் ஒரு இடத்தில் கூடுவது என்பது அவர்கள் கூட்டமாக உருவாவதற்காகத்தான். இது ஒரு தடவை செய்தால் அது பரவாயில்லை. எவ்வளவு அறிஞர் நபிகள் என்பதற்காக சொல்கிறேன். கீழத்திரு அகமதும் முகமதும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அப்புறம் இந்த மதம் ஒரு உலக மதம். ஆப்கானிஸ்தானத்தில் உள்ளவன், இந்தோனேசியாவில் உள்ளவன், சீனாவில் உள்ளவன், உக்ரைனில் உள்ளவன், நம்முடைய காயல்பட்டினத்தில் உள்ளவன், நாகப்பட்டினத்தில் உள்ளவன், இவனெல்லாம் ஒன்று சேர வேண்டும். அதை
அதற்காக மெக்காவுக்கு வா என்று சொன்னார். மெக்காவில் இருக்கிறது அங்கேயும் வடிவம் இல்லை, வெட்ட வெளியில தான் தொழுகிறார்கள். கபா என்பது பேருக்கு பழைய தேசிய சின்னம், அது அவ்வளவுதான். இங்கேயும் வெட்ட வெளியில் 20 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் வெட்ட வெளியில் தொழுகிறார்கள். ஒரு இணக்கத்தை உலக இனங்களில் உள்ள முஸ்லிம்கள் முழுவதும் அங்கே ஒரு உம்மாவாக ஆகிறார்கள். இங்கே தமிழன் உம்மாவாக ஆகிறான், உத்தரப்பிரதேசக்காரன் உம்மாவாக ஆகிறான். பிறகு எல்லா உம்மாக்களை சேர்ந்த மனிதர்களும் அங்கே போய் இன்னொரு பெரிய உம்மாவாக ஆகிறார்கள். இப்பொழுது சீனனும் காயல்பட்டினத்து நம்முடைய முகமது கபீரும் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹு அக்பர் என்று முழங்குகிற போது அவன் சீனன் என்பதும் இவன் தமிழன் என்பதும் மறந்துவிடும். இனங்களை கடந்த ஒரு இணக்கம், இனங்களை கடந்த இணக்கம், மொழிகளை கடந்த இணக்கம், நாட்டை கடந்த இயக்கம். நாடுகளும் கிடையாது, கோடுகளும் கிடையாது, இனங்களும் கிடையாது, மொழிகளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அல்லாஹு ஒன்றுதான். ஒரே ஒரு உணர்வு மட்டும்தான் ஓங்கி நிற்கும், அல்லாவை பின்பற்றுகிறவர்கள், அல்லாஹ் வழியில் நடக்கின்றவர்கள். நாம் ஒரு கூட்டம். சீனனுக்கும் ஒரே முறை, நம்முடைய காயல்பட்டினத்துக்காரனுக்கும் ஒரே முறை. இது எப்படி நடக்கும்? நடத்தி காட்டினார். இந்த மதம் பெருகும், உலக நாடுகளுக்கெல்லாம் போகும். ஒரு நாள் அவர்களெல்லாம் ஒரே உம்மாவாக நாடுகளை கடந்து, மொழியை கடந்து, இனத்தை கடந்து இருக்க வேண்டும். நான் சொல்கிறேன், ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். அடையாளம் நாட்டின் வழியாக அல்ல, நபிகளின் வழியாகன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். இதை மையப்படுத்தி இதான் செய்தி. உங்களோட சொன்னதுதான் செய்தி. ஒரே ஒரு ஹஜ் யாத்திரையை அடிப்படையாக வைத்து இதை எழுதியிருக்கிறேன். இதுதான் நான் பேசுறதுடைய மூலம். 5 கட்டளைகள் தான் இஸ்லாத்தினுடைய 5 pillars ஆஃப் இஸ்லாம். 5 தான். இது 5 கடைபிடிச்சா போதும். 5 விரிவு தான் குர்ஆன். இந்த 5ல் 2 இருந்தாலும் பல கருப்பையா அவர்கள் இந்த அளவிற்கு புரிந்து அவர் எழுதியிருப்பது பகிரங்க. இந்த சமயத்தில் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சன் பரிவார கும்பல்கள் இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு தெரியக்கூடிய இந்த நேரத்தில் களத்தில் இறங்கி கொண்டு வேலை பார்க்கக்கூடிய பல கருப்பையா அவர்களை உண்மையிலேயே நாம் போற்றுகிறோம், மதிக்கிறோம், அவருடைய புத்தகத்தை வாங்கி படிக்கிறோம் என்று சொல்லி முஸ்லீம்கள் அனைவரும் மற்ற மாற்று சமூகத்திற்கும் இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சேர்க்கக்கூடிய பணியை நாம் பார்க்க வேண்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு, வட்டியிலிருந்து விடுதலை. பழைய நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா? அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா? நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் only 916 ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா? டோர் டெலிவரியோடு இலவசம். தொடர்புக்கு ஃபாத்திமா கோல்ட் 9677777783 மற்றும் எண் 9361010808. பீஸ் டிவி அண்ட் அறம் டிவி சேனலை பார்த்துட்டு வந்து நம்ம சேனல் நேமை மென்ஷன் பண்ணுங்க. அதற்கேற்ற சலுகைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.